ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த காலை தியானம் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும்படி ஆண்டவருடைய சமூகத்தில் ஒவ்வொரு நாளும் ஜெபத்தோடு நாம் வெளியிடுகிற இந்த தியானத்தை நீங்கள் பார்க்கிறது மாத்திரமல்ல, உங்களுக்கு தெரிந்த எல்லாருக்கும் இதை நீங்கள் ஷேர் பண்ணுங்க. அநேகர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த தியானத்தை நீங்கள் கேட்டு ஆசீர்வதிக்கப்படும்படி உங்களை அன்போடு நான் வேண்டிக் கொள்ளுகிறேன். இந்த நாளிலே படைப்பின் ரகசியம் அல்லது நோக்கத்தை குறித்த அடுத்த ஒரு காரியத்தை தியானிக்க போகிறோம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 13ஆவது வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். ரொம்ப ஒரு ஆச்சரியமான ஒரு வாசம். இந்த வசனத்துல பிழைத்தால் சாவீர்கள், அழித்தால் பிழைப்பீர்கள். எதை அழிக்கணும், எதை சாகடிக்கணும், இது நாம் தெளிவாய் புரிந்திருக்கணும். நீங்கள் மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செயல்களை அழித்தால் பிழைத்திருப்பீர்கள். ஒரு கான்ட்ரடிக்ஷன், முரண்பாடு போல் தோன்றுகிற ஒரு வசனம், நல்ல ஒரு வசனம். ரெண்டு மனிதன், ஒன்று நம்முடைய புறம்பான மனிதன், இன்னொன்று நம்முடைய உள்ளான மனிதன். இந்த புறம்பான மனிதன் நாளுக்கு நாள் அழிந்து போய்கொண்டே இருக்கணும். அதனுடைய ஆசைகள், அதனுடைய இச்சைகள், அதனுடைய காரியங்கள் எல்லாம் வர வர பலனற்று போய் 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 அழிஞ்சு போயிடணும். உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் பலப்படணும். கர்த்தருடைய கிருபையிலே, வசனத்திலே, ஜெபத்திலே, பரிசுத்தத்திலே அது வர 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 பலனடையும். ரெண்டு மனிதர்கள், ஒன்றுக்கொன்று எதிரான மனிதர்கள், ஒருவருக்கொருவர் எதிரெதிரான கருத்து உடையவர்கள், ரெண்டையும் ஒன்னாவே ஆண்டவர் வச்சிருக்கார். இந்த உள்ளான மனிதன், இந்த புறம்பான மனிதன், இதை குறித்த ஆரம்ப வசனம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, எபேசியருக்கு எழுதின நிருபம். இதே பவுல் அப்போஸ்தலன் எபேசியருக்கு எழுதின நிருபத்துல அவர் அழகா எழுதுறாரு. எபேசியர் 2ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிக்கிறேன். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். நமக்குள் இருக்கிற இந்த ஆவிக்குரிய மனிதன் மரித்த நிலைமையிலே, அதாவது இந்த சரீரத்தின் இச்சைகள், இந்த சரீரத்தின் ஆசாபாசங்கள், இந்த சரீரத்திற்கு அடுத்த பாவங்களை செய்ய 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 உள்ளான மனிதன் நலிவுற்று 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 கிட்டத்தட்ட ஒரு இறந்த நிலைமையிலே இருக்கிறார். சாக மாட்டான், நீர் ஊத்த நெருப்பா இருக்க மாதிரி ஒரு செத்த நிலைமையிலே, உணர்வற்ற நிலைமையிலே, அப்படியே நம்முடைய மண் பாண்டத்துக்குள்ளே அவன் அடங்கி போய் அப்படி செத்த நிலைமையில் இருக்கும் பொழுது, கிறிஸ்து இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவர் அந்த உள்ளான மனிதனை உயிர்ப்பிக்கிறார். உள்ளான மனிதனை இப்ப உயிர்ப்பிச்சாச்சு. ஆனா இந்த சரீர மனிதன், புறம்பான மனிதன் ரொம்ப பலமுள்ளவனா இருக்கிறான். இந்த உள்ளான மனிதன் பலனற்றவனாய் செத்த நிலைமையிலிருந்து ரட்சிப்பின் அனுபவத்தில் அப்படி உயிரடைஞ்சிருக்கான். அவ்வளவுதான். இந்த உயிரடைந்த நிலைமை இது ஏற்கனவே பலமுள்ள புறம்பான மனிதன். இந்த மனிதனுக்கும் சண்டை வந்தா என்ன ஆகும்? புறம்பான மனிதன் தான் ஜெயிப்பான். அதனாலதான் ஆயிரக்கணக்கான வாலிபர்கள், வாலிப பிள்ளைகள் ஆண்டவருக்கு தங்களை ஒப்பு கொடுத்து ஆண்டவருடைய ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்ற பிறகு கொஞ்ச நாள் கூட அதுல இந்த பரிசுத்த வாழ்வுல நிலைத்திருக்க முடியாதபடி மறுபடியும் பாவ வாழ்க்கைக்கு போயிடுறாங்க. நிறைய பேர் கிறிஸ்தவத்துல ஒரு பெரிய பழக்கம், ஜனவரி 1ஆம் தேதி தீர்மானம் எடுக்கிறது. நிறைய தீர்மானம் இப்போ அதெல்லாம் போயிட்டு அப்படி சொல்லி கொடுக்குற ஆலயங்களே இல்லை. 1ஆம் தேதி தீர்மானம் எடுப்பாங்க.
ஆனா 2ஆம் தேதி 3ஆம் தேதியே அந்த தீர்மானத்துல விழுந்துருவாங்க. ஏன்னா இந்த தீர்மானம் எடுக்கிறது உள்ளான மனிதன், ஆவிக்குரிய மனிதன். தீர்மானம் எடுத்தாச்சு, ஆனா அதை நிறைவேற்றணும். அந்த எடுத்த தீர்மானத்தை நிறைவேற்றணும்னா இந்த புறம்பான சரீரம் பலவீனமாகணும். ஆனா அவன் பலம் உள்ளவனா இருக்கிறான். அதனால இந்த உள்ளான ஆசைகள், இந்த உள்ளான மனிதன் எடுத்த தீர்மானங்களை நிறைவேற்ற முடியாதபடி இவன் அப்படியே அடிச்சிடறான். அப்ப உள்ளான மனிதன் தோற்று போகிறான். இந்த உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் பலனடையும். இந்த ரகசியத்தை கற்றுக்கொள்ளும். இல்லைன்னா எவ்வளவு பெரிய ஊழியக்காரங்களா இருந்தாலும் மாம்சத்திற்கு இடம் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்கன்னா ஒரு நாள் இந்த மாம்சம் அவருடைய ஆவியை கரைப்படுத்தும், பாவத்தில் விழுந்துருவாங்க. அப்படி விழுந்தவர் தான் பரிசுத்தவான் தாவீது. தாவீது ஆண்டவருடைய தீர்க்கதரிசியா இருந்தார். தாவீது ஆண்டவருக்கு சிநேகிதனா இருந்தார். தாவீது ஆண்டவருடைய மனதுக்கு ஏற்றவனா இருந்தார். இவ்வளோ காரியங்கள் தாவீதுட்ட இருந்துச்சு. ஆனாலும் ஒரு நாள் சாயங்காலத்துல ஒரு பெண் குளிக்கிறதை பார்த்து அவருக்குள்ளே அந்த மாம்சீக இச்சைகள் அவருடைய ஆவிக்குரிய மனிதனை ஜெயிச்சிருச்சு. தப்பு பண்ணிட்டார். அதனால ஒரு கொலை பண்ணாரு. அந்த பெண்ணை வலுக்கட்டாயமா தனக்கு மனைவியை ஆக்கி கொண்டார். இதெல்லாம் ஆண்டவருக்கு பிடிக்காத காரியமா போயிடுச்சு. அதுல எவ்வளவு வேதனைகளை அனுபவித்தார் தாவீது. எனக்கு அன்பானவர்களே, நாம் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு இந்த கிறிஸ்தவ வாழ்வுக்குள்ளே வரும் பொழுது இந்த புறம்பான மனிதன் பலமுள்ளவனாய் இருக்கிறான். ஆவிக்குரிய உள்ளான மனிதன் அதுவரை செத்து போய் இருந்தவன் இப்போதான் இந்த ரட்சிப்பின் அனுபவம் பெறும் பொழுது உயிர் பெற்றவனாய் மாறுகிறான். இனி இந்த ஆவிக்குரிய உள்ளான மனிதன் பலத்துக்கு மேல் பலனடைந்து புறம்பான மனிதனை தோற்கடிக்க வேண்டும். இதைத்தான் இந்த வசனம் சொல்லுது. மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். அழித்தால் பிழைப்பீர்கள். இது எப்படி செய்யலாம்? நாளை தொடர்ந்து இதே தியானத்தை நாம் தியானிப்போம். ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.